பங்கு சந்தையில் பணம் போடாதே. இந்த டைட்டில் கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவை முழுசாக பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதில் பல வருடங்களாக எனக்கு ப்ராஃபிட் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், நான் பங்குச்சந்தையில் என்ட்ராகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு ஐ ஓப்பனிங் மெசேஜாக இருக்கும். இந்த வீடியோவில் சில கேரக்டர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் பங்கு சந்தையில் பணம் போட வேண்டாம். ஆல்டர்னேட்டிவ் வழி என்னவோ அதை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். முதல் விஷயம், பங்கு சந்தையில் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. விஜய் கேடி அழகாக சொல்லுவார். இது எப்படி அப்படின்னு பார்த்தா, 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க, அது 120 ரூபாய்க்கு நீங்கள் வித்துடுறீங்க. ஆனால் அது 200 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். 20 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. மாறாக இன்னும் ரொம்ப நாள் வச்சிருக்கலாமோ, நான் மிஸ் பண்ணிட்டனோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். சரி, அடுத்த முறை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எப்பவுமே ரொம்ப நாள் வச்சுருந்தா தான் நம்மளுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்குறீங்க. 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அந்த ஷேர் படிப்படியாக இறங்கி 40 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, அடடா ரொம்ப நாள் வச்சுருக்க கூடாதோ, முதல்லையே ஒரு 90 ரூபா வரும்போதே நம்ம விற்றுட்டு வெளியில் வந்திருக்கலாமோ அப்படின்னு அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ரெக்ரெட் ஃபீல் தான் இருக்கும். அப்போது என்ன நடந்தாலும் சரி, பங்கு சந்தையில் வருத்தம், கவலை இதுதான் மிஞ்சுது. இது நிறைய பேரிடம், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இதை தான் சொல்கிறாங்க. யாரோ 1%, 2% சக்ஸஸ் ஆகிறாங்களே தவிர மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இது தான். அப்போ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பக்கம் வராமல் இருப்பது நல்லது. இரண்டாவது விஷயம், எக்ஸைட்மெண்ட் வர்சஸ் மணி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ பங்கு சந்தையில் ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அதில் ஒரு வகையான எக்ஸைட்மெண்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு, நான் இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வாங்கிட்டேன் அப்படின்னா, நாளை காலையில் அது என்ன ப்ரைஸ் இருக்குது, நாளானிக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது, ரெகுலராக அதை வாட்ச் பண்ணக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட வந்துடுது. அது ஒரு முன்ன பின்னே இருந்தாலும், அது விலை ஏறினாலும் இறங்கினாலும் நம்மளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் ஆகுது. இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கிற இடத்துல பணம் வராது, இது எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இது வேறு விதமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க, படத்தில் ரொம்ப எக்ஸைட்டட் காட்சிகள் நிறையா இருக்குது, உங்களை என்டர்டெயின் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. பணம் நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை தியேட்டருக்காரங்க கொடுக்குறாங்களா அப்படின்னா நம்ம தான் பணம் கொடுக்குறோம். எதுக்கு பணம் கொடுக்குறோம்? அந்த எக்ஸைட்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம். அதே போல் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்கே எக்ஸைட்மெண்ட் இருக்கோ அங்கே நீங்கள் தான் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குமே தவிர அந்த சிஸ்டம் உங்களுக்கு பணத்தை தராது. அப்போ எது போர் அடிக்குதோ, ரொம்பவும் போர் அடிக்குதோ, அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிங் ஸ்டைல் மட்டும்தான் உங்களுக்கு பணத்தை தரும். அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்றைக்கி ஒரு ஷேர்ஸ் வாங்குகிறேன், நாளைக்கு அதை ட்ராக் பண்ணுறேன், இல்லை ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ராக் பண்ணுறேன், ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இது எக்ஸைட்மெண்ட் கொடுக்குமே தவிர பணத்தை தராது. இப்படிப்பட்ட கேரக்டர் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா பங்கு சந்தையில் பணத்தை போட வேண்டாம். மூன்றாவது, இன்றைக்கி நம்ம யாரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம், அதில் நிறையா கண்டென்ட் வருது. ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிற பேரில், ஃபினான்ஷியல் எஜுகேட்டர் அப்படிங்கிற பேரில் நிறைய கண்டென்ட் நமக்கு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாமே 99% என்னவாக இருக்கிறாங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டராக தான் இருக்காங்க, சொல்யூஷன் ப்ரொவைடர் கிடையாது. சரி, கண்டென்ட் கிரியேட்டருக்கு என்ன ரோல் அப்படின்னு பாருங்கள். அவர்களுடைய வேலை என்னென்னா உங்களை பணக்காரராக்குவது கிடையாது, மாறாக அவர் பணம் சம்பாதிப்பதை தான் குறியாக வைத்திருப்பார். அதற்காக என்ன வேணாலும் அவர் செய்வார். ஃபஸ்ட்டு. இரண்டாவது, உங்களை பணக்காரராக்குவதனால அவருக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, மாறாக உங்களை வீடியோ பார்க்க வைப்பதன் மூலமாக அவருக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்போ சொல்யூஷன் ப்ரொவைடர் யார் அப்படின்னா, உண்மையிலே மக்களை எஜுகேட் பண்ணுறவங்க. மக்களை எஜுகேட் பண்ணுறதுனால அவங்க செல்வந்தர் ஆகும் பொழுது அவர்களும் அதனால் செல்வந்தராக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இவங்க தான் சொல்யூஷன் ப்ரொவைடர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்களை என்டர்டெயின் பண்ணாதவங்க, நிறைய நியூஸ், நிறைய தகவல்களை கொடுக்காதவங்க, கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக கண்டென்ட் க்ரியேட் பண்ணாதவர்கள், இவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. அதிகமாக வீடியோ போட மாட்டாங்க, முக்கியமான சில விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு பேசாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்யூஷன் ப்ரொவைடர், கண்டென்ட் க்ரியேட்டர் கிடையாது. அப்போ இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்னால ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்றைக்கி இது நல்லா இருக்குது, இந்த ஸ்டாக் சூப்பர்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பர்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இந்த செக்டார் சூப்பர்னு சொல்லுவாங்க. எத்தனை விஷயத்துக்கு நீங்கள் பணம் போட்டுக்கிட்டே இருக்க முடியும்? சரி, நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க, ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் வருது, அந்த சூழலில் அவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஜஸ்ட் அவர் வீடியோ போட்டு போயிடுவாங்க. ஒரு ஆலோசனை கேட்பதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் சொல்யூஷன் ப்ரொவைடர்கிட்ட அப்படி கிடையாது. இதே சொல்யூஷன் ப்ரொவைடர்கிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம், இந்த சூழலில் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஆலோசனை கேட்கலாம், அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளலாம். சரி, இந்த சொல்யூஷன் ப்ரொவைடர் யார் அப்படின்னா ப்ராப்பராக சர்டிஃபைடு பீப்புள்,
செபியில் ரெஜிஸ்டர் ஆனவங்க, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர், ஆர்ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், இவங்க எல்லாமே ஒரு தனி வகை. இவங்க எல்லாமே சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடர். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற அத்தனை பேரும் சொல்யூஷன் ப்ரொவைடரா அப்படின்னா இல்லை. தேர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். கிட்டத்தட்ட 95% கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். அப்போது இவர் பார்த்தியா இந்த அளவுக்கு அறிவு இருக்குது, இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, இந்த விஷயத்தை பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நிறைய வீடியோக்கள் போடுறாரு, நிறைய நாலேஜ் நமக்கு தர்றாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டரை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதா நீங்கள் முடிவு செஞ்சுருந்தீங்கன்னா பங்குச்சந்தையில் பணம் போட வேண்டாம். இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் பணம் போட வேண்டாம். குறிப்பாக பொறுமை இல்லாதவர்கள். இப்போ உங்கள்கிட்ட டிமெட் அக்கௌண்ட் இருக்கும், யாராவது பார்த்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. திங்கக்கிழமான ஒரு 10,000 ரூபா போட்டுட்டு வெள்ளிக்கிழமை அது பல லட்ச ரூபாயாக மாறிடணும், சனிக்கிழமை நான் போய் BMW வாங்கிடணும். இப்படிப்பட்ட ஒரு குவிக் மணி கான்செப்ட் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு அதீத ஈடுபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் பங்கு சந்தையில் பணம் போட வேண்டாம். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இது ஒரு மைக்ரோவேவ் கிடையாது. டக்குன்னு ஏதாவது உள்ளே வைக்கிறீங்க, இன்ஸ்டண்ட்டாக சூடு பண்ணி கொதிக்க வச்சு உங்களுக்கு ஒரு சாப்பிட்ற லெவலுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு. ஆனால் இது ஒரு ஃபார்மிங் பிஸ்னஸ் மாதிரி. நீங்கள் விதைக்கணும், அதற்கு தகுந்த ஒரு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஒரு லாங் டேர்மில் காத்திருந்தால் நிச்சயமாக இது மரமாகும், பழங்கள் கொடுக்கும், பெனிஃபிட் நிச்சயமாக கொடுக்கும். அப்போ இன்ஸ்டன்ட் மணி அப்படின்னு நினைக்கிறவங்க பங்கு சந்தைக்கு வர வேண்டாம். மூன்றாவது எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை ரெகுலர் இன்கம் இல்லாதவர்கள். இன்றைக்கி என்கிட்ட நிறைய பேர் கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கிடையாது, எமர்ஜென்சி ஃபண்டு கிடையாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிக்க முடியும்ல, நான் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு வரேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன், மாதமானால் 1 லட்ச ரூபா என்னால் சம்பாதிக்க முடியாதா? அப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் இன்றைக்கி இருக்குது. இந்த மாதிரி நபர்கள் பங்கு சந்தையில் பணம் போட வேண்டாம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல நமக்கு ஒரு பாதுகாப்பு உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு ரெகுலரான வருமானம் தேவை. அது வேறு ஏதாவது உங்களை ஸ்கில்லை பயன்படுத்தி நீங்கள் வருமானம் ஈட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர இது ரெகுலர் இன்கம்க்கு இது செட் ஆகாது. அது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சுத்தமாக செட் ஆகாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், அந்த வீட்டில் மழை பெஞ்சா ஒழுகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த வீட்டு மாடி மேலே ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுற மாதிரி எந்த வகையிலுமே அது செட் ஆகாது. முதல்ல பாதுகாப்பான ஒரு இருப்பிடம் தேவை, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாமே. அப்போ இந்த இடத்துல ரெகுலராக வருமானம் இல்லாதவர்கள், ஒரு பாதுகாப்பிற்கான எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாதவர்கள், கடன் வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைப்பவர்கள் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வரவே வேண்டாம். இது உங்களுக்கானது கிடையாது. அடுத்தது மார்க்கெட் கிராஷ். அப்போ உங்களுக்கு தூக்கம் போச்சுன்னா பங்கு சந்தையில் நீங்கள் பணம் போட வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய வீடியோ பார்க்குறேன், நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன், இத்தனை நாலேஜ் நான் வச்சுருந்தும் கூட நான் வாங்குகிற ஸ்டாக்ஸ் எப்பொழுதுமே மேலே போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு கற்பனையில் வாழ்வது. எப்போ வேணால் எது வேணாலும் நடக்கலாம், மிகச் சரியான நேரம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சரியான ப்ரெடிக்ட் பண்ணுறவர் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ டவுனில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வரல, உங்களுக்கு தூக்கம் கெட்டுருச்சு, இதை பற்றி நிறைய பேர்த்துக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு புலம்புறீங்க, அப்படிங்கிற பட்சத்தில் பங்கு சந்தையில் நீங்கள் பணம் போட வேண்டாம். மாறாக ஆல்டர்னேட்டிவ் வழியை தேடுவது நல்லது. ஏனென்றால் இந்த பங்கு சந்தையில் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப காமன். வாலட்டிலிட்டி இல்லாத எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது கிடையாது. அப்போது இங்கே வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது பங்கு சந்தையின் இயல்பு. அந்த இயல்பு உங்களுடைய தூக்கத்தை கெடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பங்கு சந்தையில் பணம் போட வேண்டாம். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் தூக்கத்தை கெடுக்கக்கூடாது, மாறாக நிம்மதியான உறக்கத்தை தர வேண்டும். அடுத்தது, நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நமக்குடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நானும் அதே போல் அவர்கள் வாங்கி வைத்த அதே ஷேர்ஸை நானே வாங்கி வைக்கிறேன், அதனால தான் எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையில் போய் நம்மளும் ஸ்டாக் மார்க்கெட்டில் குதிக்கிறது. இந்த தவிர செய்யவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இது ஹேர்ட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் செய்கிறாங்கல்ல, அப்போ நானும் செய்கிறேன், எல்லோரும் இந்த ஸ்டாக்ஸை வாங்குறாங்கல்ல, அப்போ நானும் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஹேர்ட் மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன செஞ்சாலும் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர ஒரு செல்வ செழிப்பை தராது. யாராவது பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பங்கு சந்தையில் பணம் போடாமல் இருப்பது நல்லது. அடுத்தது, மிக மிக முக்கியமானது, பொருளாதாரத்தை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல், அந்த பர்டிகுலரான செக்டார், ஒரு துறையை பற்றின அடிப்படை அறிவு கூட இல்லாமல், அதில் செயல்படக்கூடிய கம்பெனி, ஒவ்வொரு நிறுவனம், அந்த நிறுவனம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன சேல்ஸ் பண்ணுறாங்க, இல்லை என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது, இப்படி நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் தெரியாதவர்கள், ஃபஸ்ட்டு எக்கனாமி, ரெண்டாவது அந்த செக்டார், மூணாவது கம்பெனி, இந்த 3 விஷயமும் எனக்கு சுத்தமாக புரிதல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பங்கு சந்தையில் பணம் போட வேண்டாம்.
ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு செக்டாரும் ஒரு சைக்கிளிக்கல் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கால அளவில் தான் அந்த செக்டாருடைய growth இருக்கும், அந்த கம்பெனியினுடைய அபரிமிதமான வளர்ச்சிகள் கூட இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, இப்போ ஐடி துறை கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக நல்ல growth-ஆக இருந்திருக்கு. இன்னும் சில துறைகள் வந்து இப்போ ரொம்ப டவுனில் இருக்குது. இன்னொரு 5-6 வருடங்கள் கழித்து ரொம்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில துறைகள் வந்து மேலே போயிட்டு இப்போ கீழே வந்துக்கிட்டு இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு கால அளவில் மேலே போகும், கீழே வரும். அப்போ இந்த சைக்கிளிக்கல் தெரியாமல் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது பொருளாதாரம். இந்த வேர்ல்டு எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி, மைக்ரோ எக்கனாமி, இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதை பற்றின அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள், செக்டாரை பற்றின நாலேஜ் இல்லாதவர்கள், இந்த செக்டார் எந்த காலகட்டத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லாதவர்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனி எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு புரிதல் இல்லாதவர்கள், ஃபண்டமெண்டலாக தெரியாதவர்கள் பங்கு சந்தையில் பணம் போட வேண்டாம். இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நாங்கள்லாம் சாதாரணமான மக்கள், நான்லாம் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா, சம்பாதிக்கக்கூடாதா, லாபம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ நான் இதை அப்படியே மாற்றி சொல்கிறேன். பங்கு சந்தையில் பணம் போடாதே அப்படிங்கிற அந்த டைட்டில் இருக்குது. யாரெல்லாம் போட வேண்டாம், அடிப்படை தெரியாமல் பங்கு சந்தையில் பணம் போடாதே, இந்த டைட்டில் அப்படியே நான் மாற்றுறேன். அப்போ யாரெல்லாம் பணம் போடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன்ல, இந்த கேரக்டர்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பணம் போடாதே அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன்ல, இந்த லிஸ்ட் அப்படியே எழுதிட்டு அதை அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, பொறுமை இல்லாதவர்கள் பணம் போட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே பொறுமையானவர்கள் பணம் போடலாம் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. அப்படி நான் இங்கே சொன்ன லிஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கேரக்டர் நீங்கள் எழுதுங்க. அந்த கேரக்டருக்கு உள்ள குவாலிட்டியை நீங்கள் வளர்த்திக்கோங்க. கொஞ்சம் நாளாகும், கொஞ்சம் வருடமாகும், நீங்கள் வளர்த்திக்கோங்க. இந்த தன்மையை நீங்கள் வளர்த்திக்கிட்டிங்கன்னா நீங்களும் நிச்சயம் பங்கு சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மிகப்பெரிய லாபத்தையோ மிகப்பெரிய வெல்த்தை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அப்போ எனக்கு இத்தனை விஷயம்லாம் கற்றுக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேறு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னா நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறையா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ. இப்போ நான் சொன்னதில் உங்களுடைய கேரக்டர் என்ன இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.